I wish all the students இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் புத்தகத்தினுடைய முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் நம்பர் 1 யூனிட் 1 ப்ரோஸ் நம்பர் 1. The title, Two Gentlemen of Verona. ஜென்டில்மேன் அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே எங்கேயாவது ஒரு மிகப்பெரிய மீட்டிங்லேயோ அல்லது மிகப்பெரிய மாநாடுகளிலோ பேசுகிறாங்கன்னா அவங்க இங்கிலீஷில் பேசுகிற பொழுது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. இதை நீங்கள் பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கலாம், பல படங்களில் கூட கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்துருக்கலாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் அப்படின்னு சொல்லும் பொழுது லேடிஸ்ன்னு ஏன் சொல்கிறாங்க, ஜென்டில்மென் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா லேடிஸ் அவங்களும் பெண்ணு தான், விமன் அவங்களும் பெண்ணு தான், மென் அவங்க ஆண்கள், ஜென்டில்மென் அவங்களும் ஆண்கள் தான். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜென்டில்மென் அண்ட் மென்? என்ன டிஃப்ரென்ஸாக நம்ம சொல்ல முடியும்? வேறு ஒன்றும் இல்லை. ஒரு மேன், அதாவது ஒரு ஆண், படிப்பில் சிறந்தவராகவும் பொருளாதாரத்தில் சிறந்தவராகவும் சமுதாயத்தில் சிறந்தவராகவும் இன்னும் பல்வேறு படிநிலைகளில் அவர் சிறந்தவராக விளங்கினார்னா அவரை தான் நாம் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாடத்தில் டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா அப்படின்னு சொல்கிறாங்க. வெரோனா இஸ் அ நேம் ஆஃப் த பிளேஸ் இன் ஸ்காட்லாண்ட். ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸோட பேர் தான் வெரோனா. அந்த வெரோனாவில் இருக்கக்கூடிய டூ ஜென்டில்மெனை பற்றி தான் இந்த ஸ்டோரி நமக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கு. இதை எழுதினவரோட பேர் ஏஜே க்ரானின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பாடத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹூ இஸ் ஏஜே க்ரானின் அப்படின்றத பற்றி கொஞ்சம் நாம் பார்க்கலாம். உங்கள் பாடத்தினுடைய கடைசி பேஜ் நம்பர் 4 அது கொடுக்கப்பட்டிருக்கு. அபவுட் தி ஆத்தர் அப்படின்ற டைட்டிலில் கொடுக்கப்பட்டிருக்கு. இவருடைய முழு பேர் பார்த்திங்கன்னா ஆர்ச்சிபால்ட் ஜோசப் க்ரானின். இவர் 1896 பிறந்து 1981 இறந்துருக்கிறாரு. இவர் ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்காட்லாண்டில் பிறந்ததுனால அவர் ஒரு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்டாக இருந்திருக்கிறார். நாவலிஸ்ட்னால் நாவல் எழுதுகிறவராக இருந்திருக்கிறாரு. ட்ராமாட்டிஸ்ட், ட்ராமா எழுதுகிறவராக இருந்திருக்கிறாரு. அண்ட் ஃபிசிசியன், ஒரு மிகச்சிறந்த மருத்துவராக இருந்திருக்கிறார். அ டாக்டர் பை ட்ரைனிங். இவர் டாக்டருக்கு படித்த ஒருத்தர். இவர் மிகப்பெரிய நல்ல கதைகளை சொல்லக்கூடிய தன்மை வாய்ந்தவராக இருந்திருக்கிறாரு. ஆஃப் த 20th செஞ்சுரியில், 20ஆம் நூற்றாண்டில் கதைகள் பல சொல்லக்கூடிய கலை கொண்டவராக இவர் இருந்திருக்கிறாரு. இவருடைய பல கதைகள் மெடிக்கல் கரியர் அதையும் அதை சார்ந்தும் தான் இவர் கதை எழுதியிருக்கிறாரு. இவருடைய கதையில் எப்படியாக இருந்தாலும் மெடிக்கல் கரியரை பற்றி வந்தே தீரும். ஏன்னா இவர் ஒரு டாக்டர்ன்றதுனால அவருக்கு ஏற்பட்ட சொந்த அனுபவங்களை பயன்படுத்தி இவர் நிறைய கதைகளை எழுதியிருக்கிறாரு. அப்படி அவருடைய நிறைய கதைகளில் அவர் புக்காக வெளியிட்ட பொழுது அவருடைய புக்கு மட்டும் விற்கிறது மட்டும் கிடையாது. அவருடைய புக்கு பல புத்தகங்கள் படங்களாகவும் எடுக்கப்பட்டுள்ளன. அண்ட் ஆல்சோ ரேடியோ டெலிவிஷனில் சீரீஸாகவும், அதாவது நாடகங்களாகவும் வெளிவந்திருக்கின்றன. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, த சிட்டாடல் அண்ட் த கீஸ் ஆஃப் த கிங்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபில்ம்ஸாக வந்திருக்கு. அதோடு இல்லாமல் நாவலா கண்ட்ரி டாக்டர்
அப்படின்ற ஒரு ஒரு நாடகம் பிபிசி ரேடியோவில் டிவி சீரியஸாகவும் ரேடியோவில் சீரியஸாகவும் அது வந்திருக்கு. சீரிஸ் என்பது நாடகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் இந்த ப்ரோஸை எழுதின ஏஜே கிரானின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட், ட்ராமாட்டிஸ்ட் அண்ட் ஃபிசிசியன் பற்றிய சிறு குறிப்பு மட்டும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த 2 ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா அப்படின்றவங்க அந்த 2 பர்சன் யார், இதுதான் நாம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த பாடத்தில் 2 பசங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் அந்த பசங்க? அந்த பசங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசம், டிவோஷன்னு சொல்லக்கூடிய ஒரு 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 பக்தி, சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தியாகம், சின்சியாரிட்டி, அவர்களுடைய மெச்சூரிட்டி, இவையெல்லாம் இந்த பாடத்தில் விளக்கப்படுது.